உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்கிட்ட எவ்வளோ கேள்வி கேட்டாரு. எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அதை எப்படி சொல்றது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். பூஜா நம்ம ஹனிமூன் போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரே பக்குன்னு இருக்கு. சுத்தமா எதுவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன வெற்றி இது? ஆ. ரோஹித் ப்ரோ, நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். இரு ப்ரோ, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேற என்னெல்லாம் சொன்னாங்க? அது பேரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸா. தலையில அடிபட்டதால எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. என்ன ப்ரோ நீங்க சொல்றீங்க? ஆமா சிஸ்டர்ஸ், பழசெல்லாம் எப்பயாச்சும் ஞாபகத்துக்கு வருமா, இல்லைன்னா ஞாபகத்துக்கு வராம கூட போயிடுமா. என்ன ரோஹித், நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்படியோ நீ ஞாபகம் வந்துரும்னு நினைச்சேன். நீயே ஹனிமூன் பத்தி என்கிட்ட கேட்கவும் தான் இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது. நிறைய விஷயங்களை நானே மறந்துட்டேன். உண்மையை எப்பயாச்சும் உன்கிட்ட சொல்லலாம் தான். அப்போ எதுக்கு ப்ரோ நீங்க கோர்ட்ல வந்து பூஜா தள்ளி விடலன்னு சொன்னீங்க? சும்மா இருங்க சிஸ்டர். பூஜா எதுக்கு என்ன தள்ள போறா? நிச்சயம் அவ தள்ளி விட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த வீடியோ ஏதோ பிராங்க் வீடியோவா இருக்கும் தான் நான் கெஸ் பண்ணேனே. ஏன்னா காலேஜ் வந்து பூஜா இப்படிதான் பிராங்க் பண்ணிட்டே தான் இருப்பான். இல்ல பூஜா? ஆமா ஆமா, ஆனாலும் அவ அப்படி நடக்கலன்னு. அதான் அவன் சொல்றான்ல. பூஜாவை சந்தேகப்படுறியா நீ? நீ எதுக்கு அவனை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? அதான் இவன் என்கிட்ட லூசு மாதிரி பிஹேவ் பண்ணானா? இவனுக்கு பழசெல்லாம் நிஜமாவே மறந்துருந்தா அதை விட நமக்கு நல்லது எதுவும் கிடையாது. பூஜா எனக்கு எதுவும் ஆகல. ஐயோ, என்ன ரோஹித் பேசுற நீ? நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு போ. ரோஹித், மதியம் லஞ்ச் சாப்பிடும்போது நானே உனக்கு கூப்பிடுறேன், சரியா? நீ போய் ரெஸ்ட் ரொம்ப எடு. சந்தோஷம். ம். மா, இவனுக்கு மண்டையில அடிபட்டதெல்லாம் நிறைய விஷயம் மறந்து போயிருச்சு போல. என்ன, எல்லாமே மறந்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நமக்கு கொடுத்து வைக்கல. இதுவே போதுண்டி, நீ தப்பிச்ச. இருமா, இப்ப பாரு. ஏய் சக்தி, என்னை யார் கைவிட்டாலும் அந்த கடவுள் கைவிடல பாத்தியா? ஏய், அவரை தள்ளி விட்டுட்டு இப்படி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அவன் நேரம் தப்பிச்சிட்டான். ஆனா சக்தி, லக்ல ஒரு தடவை தான் தப்பிக்கலாம். எல்லா தடவையும் நீங்க இப்படி வந்து காப்பாத்த முடியாதுல. இனிமே அவனுக்கு கண்டம் மேல கண்டம் தாண்டி. நீ என்ன பண்றங்கறத நானும் பாக்குறேன். நீ ரொம்ப பேசாத. இப்ப நினைச்சாலும் ஒரே ஒரு நிமிஷத்துல உன்னை உள்ள கொண்டு போய் வைக்க முடியும். பாக்குறியா? ஏய், என்ன சக்தி சொல்ற? ரோஹித் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்றாருல, அப்புறம் இவ எப்படி உள்ள போவா? அது ரொம்ப ஈஸி வெற்றி. டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு நேரா கோர்ட்டுக்கு போய் ரோஹித்துக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ், அதனால இவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது, வீடியோல இருக்கிறது தான் உண்மை. இந்த பூஜா தான் ரோஹித்தை கொல்ல பார்த்தான்னு ஒரே ஒரு பெட்டிஷன் கொடுத்தா போதும், கொலை முயற்சின்னு சொல்லி இவளை நிச்சயம் உள்ள வச்சிருவாங்க. அடேங்கப்பா, இந்த ஐடியா பிரமாதமா இருக்கேப்பா. வா சக்தி, நம்ம இப்பவே கோர்ட்டுக்கு போலாம் வா. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? பயம் வருது இல்ல? அந்த பயம். பூஜா, இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ ரோஹித்தோட ஒய்ஃப்ங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் உன்னை விட்டு வச்சிருக்கேன். பாவம் ரோஹித், நடந்தது என்னன்னு தெரியாம இப்ப கூட உன் மேல உசுரா இருக்காரு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணாம இருக்கேன். ரொம்ப என்கிட்ட எகிரி பேசுன அடுத்த நிமிஷம் நீ உள்ள இருப்ப. ஜாக்கிரதை. வா வெற்றி.
என்னடி இது? எது நடந்தாலும் தனக்கு சாதகமாவே மாத்திக்கிறா. நீ பார்த்துட்டே இருமா, இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். டாக்டர் ஸ்டாலின் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். டாக்டர் உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. அந்த ரூமா? ஆமா. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், நான் பூஜா, நான் ரோஹித்தோட ஒய்ஃப். ரோஹிதா? ஓ, அந்த பையனா? எப்படிம்மா, நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. ஆனா எனக்கு அவரை பத்தி சில டீடைல்ஸ் தெரியணும். என்ன டீடைல்ஸ் வேணும் சொல்லுங்க. அது அவர் சொல்றாரு அவருக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்குன்னு. அது உண்மைதானா? எஸ் எஸ், உண்மைதான். நானே அவர்கிட்ட சொல்லியிருந்தேனே. இல்ல, சொன்னாரு. ரோகத்துக்கு எப்படி இப்படி ஆச்சு? மலையில இருந்து விழுந்ததுல தலையில அடிபட்டு இப்படி ஆயிடுச்சுமா. பட் ஹீ இஸ் வெரி லக்கி. இல்லன்னா ரொம்ப கஷ்டமா போயிருந்திருக்குமா. யார் சார் அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது? யாரோ உள்ளூர்காரங்க தான் அட்மிட் பண்ணாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் ரிசப்ஷன்ல இருக்கும், வாங்கிக்கங்க. ஓகே டாக்டர். இனிமே அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? நத்திங் டு வரி, ஹி இஸ் ஆல் ரைட். டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அவருக்கு பழசெல்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வருமா? அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஷூர், நிச்சயம் சான்ஸ் இருக்கு. இருக்கா? எப்போ வேணா ஞாபகம் வரலாமா. சம்டைம்ஸ் ஞாபகம் வராமலும் போகலாம். சரி, ஓகே. தேங்க்யூ டாக்டர், நான் வரேன். ஒரு நிமிஷம்மா. டாக்டர், ஆமா, அவர் எப்படிமா மலையில இருந்து தவறி விழுந்தாரு? அவர்கிட்ட எத்தனையோ தடவை நான் கேட்டேன். அவரும் பல முறை யோசிச்சு பார்த்தாரு. ஆனா அவருக்கு ஞாபகத்துக்கே வரல. நீங்க தானே அவர் கூட இருந்தீங்க, உங்களுக்கு தெரியுமே எப்படி அவர் தவறி விழுந்தாரு. அது வந்து நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆ, அப்போ ஒரு சின்ன பிராங்க் வீடியோட போன நான் தான் சொன்னேன். ஓ, அதுல தான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. ஓ, அப்படியா? சரிங்க டாக்டர், தேங்க்யூ. ம். அப்போ ரோஹித் சொன்னதெல்லாம் உண்மைதான். டாக்டர் கிட்ட கூட நான் தள்ளி விட்டதா அவன் சொல்லல. குட். இனிமே அவனுக்கு ஞாபகம் வர வரைக்கும் நாம இத பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. தேங்க் காட். பாத்தியா வெற்றி, என்ன சொன்ன மாதிரி அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. 1 நம்பர் ஃப்ராடு பண்ணதெல்லாம் இவ. ஆனா இவ ரோஹித்தை செக் பண்ணுவாளாம். சரி வா, டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம் வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.